பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கீழே முடிக்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும். கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாகி, பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனிதனை மீட்பதற்கு ஒரு இரட்சகரை அனுப்ப வேண்டும் என்று பலரை அவர் நியமித்தும் அந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடையலை. அதனால் அவரே மனித உருவம் எடுத்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே இறங்கி வருகிறார். அவர் எதற்காக வருகிறார்? தம்மை போல பாடுபடுகிறவர்களையும் சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் சுகத்தை தரவும் விடுதலை கொடுக்கவும், அவரும் அவரை போல சோதிக்கப்பட்டு பாடுபடுவதற்கு இந்த பூமியிலே மனித அவதாரத்தை எடுத்து மனிதனுக்கு மீட்பின் பலியாக ஒரு ஆட்டை போல ஒரு 33 வயதிலே மறிக்க வேண்டும் என்ற உயர சித்தத்திற்காக அவர் பூமியிலே வருகிறார். எதற்கு? அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய பாடுகளின் அநேகரை மீட்பதற்கு ஆண்டவர் அவரை நொறுக்க சித்தமானார். அருமையானவர்களே, நீங்கள் நொறுங்காமல் உடைக்கப்படாமல் தேவ சித்தத்தை இந்த பூமியில பெற முடியாது. சிலருக்கு சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் அழுது புலம்புவார்கள். இதுதான் யோபு என்ற பக்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை வந்த நெருக்கடி பாடுகள் நடுவிலே அதை தேவ சித்தமாக ஏற்றுக்கொண்டார். அவர் முடிவெடுத்தால் யார் அதை மாற்றக்கூடும்? அவர் செய்ய நினைத்தது தடைபடார். அப்ப தேவன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான சிக்ஷை அல்ல, அது ஜீவனுக்கு ஏதுவான சிக்ஷை. பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில சிக்ஷைக்கு உட்படுத்தினார், பாடுகள் உட்படுத்தி. எதற்காக தெரியுமா? அநேகருக்கு அவர் மீட்பை தருவதற்காக. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39 அந்த சிக்ஷை, அந்த வேதனை, அந்த காயம், அந்த வலி தாங்க முடியல. அப்ப அவரு அழுத, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும்படியாய் செய்யும். இது ஏன் விருப்பம் இல்லை, ஏன் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே கடவுது. அருமையானவர்களே, பிதாவாகிய சித்தத்திற்கு எந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதன் நொறுக்கி ஒரு புது பாத்திரமாக, ஒரு புதிய பயன்பாட்டுக்கு அந்த மகனினை உருவாக்குகிறார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், குயவன் கையிலே ஒரு களிமண் நசைக்கு பிசைந்து அந்த சித்தத்தின்படி அது வடிவமைக்கப்படும்போது தான் அது கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறது. உங்க வாழ்க்கையில் சில பாடுகள், நெருக்கடிகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, சிதைப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. அப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தம், என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? அவர் என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி அநேகரை மீட்க வேண்டும், உபத்திரத்தின் குகை வழியாய் அனுப்பி அநேகர் விடுதலை தர வேண்டும் என்று தேவ சித்தமாக இருக்கும் என்றால் அதுல எந்த மாற்று வராது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாடுகளுக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்கும் போது அவர் சொல்கிறார், இவன் எனக்காக அநேக பாடுகளை பட வேண்டும் என்று கர்த்தர் அனனியா தீர்க்கதரிசி சொல்கிறார். மக்களே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீ பாடுகள் அடைந்திருக்கியா, கண்ணீர்கள், அதை பொறுமையா சகிச்சுக்கோ. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் சகித்துக்கோ. நீ பாக்கியவனாய் மாறுகிற வரைக்கும் அந்த உபத்திரம் வாழ்க்கை விட்டு நீங்காதபடிக்கு காத்துக்கோ. கர்த்தர் உன்னை பாக்கியவனாய் பாக்கியவதியாக மாற்றுவார். இதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து. அப்போ மதி மூளை இல்லாத போல. ஏன்னா சிலர் சகித்துக் கொள்வாங்க, வெறுப்பாங்க, ஐயோயோன்னு புலம்புவாங்க, எனக்கு ஏன் இந்த பாடுன்னு. ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று நாம் உணரக்கூடாதபடிக்கு நாம் மதியனாக இருக்கக்கூடாது. காலத்தை பகுத்து கொள்ள வேண்டும், நாட்களை பகுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை பலப்படுத்தினார், எதற்காக எனக்கு கிருபைகளை கொடுத்தார், அந்த அறிவை யாருக்கு உண்டாயிருக்கிறதோ அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். யோனாவின் வாழ்விலே தேவ சித்தம் அவன் நினிவேக்கு போய் பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் அவன் சுய சித்தத்தினே அவன் தர்ஷீசுக்கு ஓடினான். ஆனால் அவன் சுய சித்தம் அநேகருக்கு பாடையும் உபத்திரையும் நிந்தை கொடுத்தது. அவன் தேவ சித்தத்துக்கு வருகிற பொழுது அவனை கொண்டு நினிவேலே தேவன் ஒரு எழுப்பதை தந்தார். நீங்கள் சுய சித்தத்துக்கு ஓடி போயிருக்கலாம், சுய விருப்பத்துக்கு ஓடி போயிருக்கலாம். திரும்பி இயேசு சித்தத்திற்கு வந்து பாருங்கள். கர்த்தர் ஒருவேளை உங்களை நொறுக்க சித்தமாகலாம்.
நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும்படி சொல்லி பாருங்க. ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்வார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தர் அநேகருக்கு உங்களை மீட்பின் பலியாக, மீட்பின் உபகரணமாக மாற்றுவார். அநேக நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இப்போ காணுகிற இந்த உபத்திரவங்கள பாடுகள் நீங்க சொல்லுது, இக்காலத்து பாடு இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவல்ல. அதனாலே அதிவிரைவில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தர் உங்களை நொறுக்கினார், கர்த்தர் உங்களை சிதைத்தார், கர்த்தர் உங்களை உருமாற்ற நினைத்தார், அவர் சித்தத்தை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் சித்தம் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் நிச்சயமாக அநேகரை உங்கள் நீதி உட்படுத்தும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.